இன்னைக்கு உலகளாவிய அனைத்து மருத்துவத்துறையும் உயிர் காப்பதற்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது, மனித உயிர்களை காப்பதற்காக. அந்த வகையில நமது தமிழின் முன்னோடியாக நம்முடைய சித்த வைத்தியத்தை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய உலகளாவிய சிறந்த மருத்துவமாக செல்ல அனைவரும் பாடுபட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அனைத்து மருத்துவர்களும் தினந்தோறும் ஒரு மணி நேரமாவது இந்த மருத்துவத்தை சார்ந்து படிக்க தெரிந்தவர்கள் படிக்கலாம், தெரியாதவர்கள் தெரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சு நம்ம மேலும் நம்ம வளர்த்து கொள்ளும் போது நாம் சிறந்த மருத்துவம் வர முடியும். நிறைய உயிர்களை சிறப்பாக காண முடியும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி விடுகிறேன். அதற்கடுத்தது குமார் கேட்கிறேன். சித்து சத்து சத்து சித்து உருவகம் அருவமாதல் அருவகம் உருவமாதல் உருவகம் அருவகம் அருவகம் ஆருவகம் 15 சித்து என்று சொல்லக்கூடிய 18 சித்தர்கள் என்று நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற 15 சித்து, இதுவே சித்து சத்து சத்து சித்து. இந்த உருவமான உடல் அருவமாக மறைதல், அருவமான உடல் உருவமாக வருதல், இதுவே 15 சித்து. இந்த 15 சித்தை 18 சித்தர்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். சித்தர்கள் போராட ஓடி பேர் இருக்கிறார்கள். 15 சித்துக்கும் 18 சித்தர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. 18 சித்தர்கள் வேறு, 15 சித்து வேறு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கம். நன்றி. குமார் அடுத்ததாக சம்ஸ்கிருத சார் தயாராக. உறுப்பினர்கள் அனைவருக்கும் மொத்த மாவட்டத்தில் இருந்து வருகை தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனக்கு வணக்கத்தையும் 47வது அகில இந்திய மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் எனக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது சிலரை சொல்ல இருக்கிறேன். சித்த மருத்துவர்கள் அனைவரும் ஆங்கில மருத்துவத்தை தவறாக பேசக்கூடாது. நாள் சென்று ஒரு மனிதனை சொல்லக்கூடிய நோய்களை சித்த மருத்துவம் சத்தியமாக குணப்படுத்தும். அதனால சித்த மருத்துவம் தாய் என்றால் ஆங்கில மருத்துவம் பிள்ளை. இதை இரண்டையும் சேர்த்துதான் நாம் மருத்துவம் செய்ய வேண்டும். ஆகையால எனக்கு பேச வாய்ப்பு. மாநாட்டிற்கு வந்துள்ள அனைவரும் தலைமுறையாகவும் என்னுடைய பாட்டெல்லாம் என் தவப்பனாரெல்லாம் வைத்தியம் கொட்டு வைக்க வைக்கணும் பெரிய வைத்தியம் கொடுத்தார்கள். ஆனால் நான் ஒரு 17 ஆண்டுகளாக தான் இந்த வைத்தியத்தில் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வைத்தியத்தில் அப்பா தாத்தெல்லாம் செய்யும்போது தான் நான் பெருசாக கவனித்து பெருசாக கண்டுபிடிச்சிருந்தேன். ஆனால் அந்த வைத்தியத்தில் முதல் முறையாக நான் வைத்தியத்துக்கு வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 8 டாக்டருங்க வந்து எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியாதுட்டாங்க. ஏன்னா என்னுடைய தாத்தாவும் அப்பாவும் வந்து இறந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது 8 டாக்டருங்க பரிசு வச்சு பார்த்துட்டு அவங்கள காப்பாற்ற முடியாது, இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் இருப்பாங்கன்னு சொல்லி கைவிட்டுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சும்மா வழிபோக நடந்து போன ஒரு வைத்தியர் ஒரு குதிரை போட்ட மாதிரி ஒரு 7 பொட்டலம் தண்ணியில் கரைச்சி குடிங்கம்மா, இதை நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு சரியாயிடும் சொல்லியிருந்தாங்க. நான் அவ்வளோ சரி கடைசியாக ஒரு வாய்ப்பு அப்படின்னு எனக்கு கொடுத்தேன். ஆனால் 3வது நாள் அவங்க எந்திரிச்சு உட்காந்தாங்க. 3 வேளை நல்ல முறையில் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 15 ஆண்டுகள் அவங்க இருந்தாங்க. அந்த 10 நாளில் எனக்கு வந்து தன்னை மீறி ஒரு நம்பிக்கை வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்கிட்ட கணக்கு வழக்கில்லாத மூலிகை தோட்டமாக வச்சிருக்கேன். இதே வரத்துல நம்ம ராமச்சந்திரத்தில் மூலிகை தோட்டம் எங்கே இருக்காங்க யாரும் எல்லாரும் சொல்லுவாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் மூலிகை எங்கே கிடைச்சா கொண்டாந்து சொல்லுவேன். இடம் ஏதாவது இருந்து கொண்டு
லட்சம் வருடங்களுக்கு முன் பல்லாயிரக்கணக்கான மக்களால் வடிவமைக்கப்பட்டு மிகப்பெரிய மருத்துவம் சித்த மருத்துவம். இது சிறிது சிறிது வளர்ந்து பெரிய நிலையை அடைந்து இன்றும் வளர்ந்து கொண்டு இந்த மருத்துவமும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது நம்மளுடைய கடமை. இதுதான் பாரம்பரியம். இதனுடைய அடிப்படை நுணுக்கங்கள் சிறிதும் மாறாமல் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டியது நமது கடமை. ஆதலால் நாம் அங்காக இருக்கும் பாரம்பரிய சித்த மருத்துவர்களை ஒன்றிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற கடலூர் வைத்திய சங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் மாதாந்திர கூட்டங்கள் நடத்தி அவர்கள் தங்களுடைய மருத்துவ முறைகளை செய்முறைகளாக சொல்லி காட்டி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆனால் வெகு சிலரே அதை கலந்து கொள்கிறார்கள். இது மிகவும் வருத்தத்துக்குரியதாக உள்ளது. நாம் சங்கத்துக்கு தோல் கொடுத்தால் சங்கம் நம்மை பாதுகாக்கும் என்பதை முதலாக முழுமையாக நம்ப வேண்டும். ஏனோ தானே என்று இருக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி குணங்கள் நுணுக்கங்கள் இருக்கிறது. அவைகளை ஒன்று சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஒன்று சேர்த்து அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக தான் சங்கங்கள். சங்கங்களில் வந்தால் பல மருத்துவம் சங்கமம் ஆகும். சித்தர்கள் கண்ட மிகப்பெரிய பழமையான மருத்துவம். இவர்கள் பரிபாசைகளாலும் கல்வெட்டுகளாலும் பாடல்களாலும் முதலாக செய்யப்பட்டது தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியில் வந்ததுனால் இது தமிழ் மருத்துவம் என்பது நமது பெருமை. இது கடலூரில் நாம் நடத்தி கொண்டிருப்பது கடலூர் மாவட்டத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் தனி ஒரு கர்வம் இருக்க வேண்டும். ஆனால் நமது தாத்தா மூதாதையர்கள் இருக்கும் பொழுது வளர்ந்து நம்ம கூட இருந்திருக்கிறார்கள். அவங்க மொழியை பற்றி பல ஆராய்ச்சிகள் செய்து கொடுத்திருக்கிறார். அவற்றை நாம் பயன்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ள அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்து பார்க்கும் பொழுது அப்படி இருப்பது நமது உடலை நாம் இன்னும் கற்றுக்கொள்ள பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் முடியாது. சாதாரண தட்டுவடத்தை எடுத்துக்கொண்டாலே அது 540 ரசாயனத்திற்கு உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. கல்லீரல் 540 செயல்கள் செய்து கொண்டிருக்கிறது. இவருக்கு இதை செய்ய வேண்டும் என்று அதனுடைய தண்டனை எங்கிருந்து கிடைக்கும்? ரசாயனம் 9 ரசாயனங்கள் சொல்றாங்க. அது எது முதலிருந்து வந்தது ரெண்டு நம்ம தட்டுவடமே 500 மேல் ரசாயனங்கள் செய்து கொண்டிருக்கிறது. மூளை செயல்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதனால் ஒவ்வொருவரும் தன் உடலின் தன்மை ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி செய்யுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். தமிழை பற்றியும் சித்த மருத்துவத்தை பற்றி பேச வேண்டாம். அது கடல் போன்றது. அந்த கடலில் நாம் துளியை தான் தொட்டு கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய ஆராய்ச்சி, அற்புதமானது. அது சென்று கொண்டே இருக்கும். அதனால் ஒரு அளவு நாம் அப்பொழுது அப்டேட் ஆகிக் கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். தெரியாதவர்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டும், வெட்கப்படக்கூடாது. தெரியாததை தெரிந்து கொண்டு நாம் அடுத்த தலைமுறைக்கு மருத்துவத்தை அதனுடைய நுணுக்கங்களும் அந்த பாரம்பரியம் மாறாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது நமது கடமை. அதை நாம் செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடையேறுகிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு நம்முடைய தர்மபுரி சம்பத் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார். அடுத்ததாக வெங்கடேசன் எங்கெல்லாம் வந்துருங்க. சம்சுதீன் சார், விஸ்வநாதன், தேவரி கல்வன். எல்லா உயிர்களும் என் கொன்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே துணை. பெருமானாருக்கெல்லாம் பெருமானார் ஸ்ரீமத் ராமலிங்கர் வள்ளல் பெருமானாரின் இந்த மண்ணில் சஞ்சமாவதற்கு ஒவ்வொரு ஆத்மாவும் கொடுத்து வச்சிருக்கோம். பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய
சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சங்கத்தின் மூலமா தான் நம்மளோட வளர்ச்சி பாதையை கொண்டு வர முடியும், மக்களுக்கு வெளிப்படுத்த முடியும்னு சொல்லி நன்றி கூறி அடுத்தது பேசுறவங்க வந்து சார் கொஞ்சம் மேலே வந்துருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொல்லக்கூடிய நோய் எதனால வருது வந்து சரியா, எப்பவுமே வருமானம் காப்பது சிறந்தது. கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கடவுள் வச்சுக்கிறேன், கடவுள் நம்பிக்கை அது இயற்கை வச்சு. இந்த உடல் எப்படி படைக்கப்பட்டதுன்னா ஆரோக்கியத்தோடு படைக்கப்படும், நோயோடு படைக்கப்படலை. அப்புறம் நோய் வருது. நோய் வர்றதுக்கு 4 காரணம்: தவறான உணவு பழக்கம், தவறான உறக்க முறை, தவறான வாழ்க்கை முறை, அதிகப்படியான மனநலம். ஒரு மனிதன் நோய் வருதுன்னா இந்த 4 ரீசன் தான். நோய் உங்களுக்கு வந்தாலும் தான், எனக்கு வந்தாலும் தான். தீர்க்கம் நன்றும் பிறந்தால் வரா. நன்மை தீமை எப்படி நம்முடைய சொல்லோ செயல் எல்லாம் வராதோ நோய் வரலாம். நாம் தவறு செய்யாம நம்ம நோய் வராது. நாம செய்யக்கூடிய தவறு தான் நம்ம நோயாக வருது. இதுதான் அடிப்படை. புரிஞ்சுங்களா? அப்ப நோய்கள் என்ன? சாப்பாடு சரியில்லை, தூக்கம் சரியில்லை, வாழ்க்கை முறை சரியில்லை, அதிகப்படியான மன அழுத்தம். இந்த 4 காரணங்களால தான் நோய் வரும். புரிஞ்சா? இப்போ வைத்தியர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நோயாளி வர்றாங்கன்னா அவங்களுடைய எதிரான நோய் வந்திருக்கு, உறக்கம் சரியில்லையா, உணவு சரியில்லையா, அவருடைய வாழ்க்கை முறை சரியில்லையா, அவங்களுடைய அதிகப்படியான மன அழுத்தத்தில் இருக்காங்களா, நீங்க இதை சரி பண்ணாம மறந்து கொடுத்தா நோய் சரியாகும். அப்போ வைத்தியர்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நோயுடைய மூல காரணம் வச்சு அவங்க மருத்துவம் பார்க்கணும். சரிங்களா? அடுத்து வந்து மிக முக்கியமாக உணவு முறை. உணவு முறையில் நம்மளுடைய மாற்றம் வந்து நிறைய இருக்கு, நம்ம மறக்க முடியாது இல்லையா? இது காரணம் என்ன? மிக முக்கியமாக பல நோய்களுக்கு உணவு முறைகள். இப்போ உணவு எப்படி இருக்கணும்? மிக அழகாக நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்காங்க. ஒருவேளை உண்பால் யோகி, இருவேளை உண்பால் போகி, மூவேளை உண்பால் ஓய்வு. அதாவது ஒருவேளை சாப்பிடுறவங்க யோகம் தவம் பண்றாங்க இல்லையா, அவங்க ஒருவேளை சாப்பிடுவாங்க. போகம் செய்யக்கூடிய சராசரி மனிதன் 2 வேளை சாப்பிடுவாங்க. இப்போ 3 வேளை சாப்பிடுற ஆளே ரோகி. ரோகினா வியாதி உணவு. அப்ப எந்த வேலை உணவு நமக்கு தேவையில்லை, இரவு உணவு நம்ம அவசியமே இல்லை. ஏன்? இரவு உணவு போறோம், இரவு எல்லாச்சும் வேலை செய்ய போறோமா, தூங்க போறோம். அப்ப இரவு உணவு போறோம்னாச்சு நம்ம உணவு அவசியமே இல்லை. காலை உணவு, மதிய உணவு அவசியம். ஆனா இன்னைக்கு என்னாச்சு, காலை உணவு தவிர்க்கிறோம், மதிய உணவு தேர்ந்து சாப்பிடுறோம், இரவு உணவு கட்டுக்கிறோம். இதுதான் நோய் வரும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம 3 வேளை சாப்பிட்டு பழக்கம் வாங்கி போச்சு. சிறு வயசுல என்ன பண்றாங்க? 3 வேளை உணவு சாப்பிடுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இரவு உணவை முடிஞ்சளவு தவிர்க்கணும். முடியலையா, பழகிருச்சா, படுத்தா தூக்கம் இல்லையா, இரவு உணவை மிக மெயினா எடுக்கணும். இரவு என்னாச்சு, 8 மணி 9 மணிக்கு மேல இரவு உணவு சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பிடுவது நிர்பந்தம் இருக்கா, பழங்களா எடுக்கிறேன். என்ன பண்ணணும்? 8 மணிக்கு 9 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த பழங்களா எடுக்க ஒன்றும் பண்ணாது. நம்ம இரவு என்ன பண்றோம்? தோசை, சப்பாத்தி, புரோட்டா, என்னென்ன உணவு இருக்கோ, என்னென்ன உடலில் இருக்கிற உணவு இருக்கோ, அத்தனை மணி இரவுல சாப்பிடுறோம், சாப்பிடுறோம். காலையில உங்களை விட சரிங்களா? இப்போ ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உணவு. உணவு என்ன பண்ணணும்? உணவு சரி பண்ணாச்சு நமக்கு நோய் வராது. வாய்ப்பிடித்த அனைவர்களுக்கு எல்லா போலும் தெரியாது. அடுத்ததாக ராஜி எப்படி தான் வரணும்? உலகிலேயே முதன்மை பெற்ற மருத்துவம்
தெரியும். இந்த கருத்தை சொல்லப்போனா தங்களுடைய கருத்தை ஒரு மருந்து செய்யறாங்கன்னா இந்த ஊர்ல இருந்து நான் வந்திருக்கேன், இந்த மருந்து நான் செய்யறேன் அப்படின்னா உங்களுடைய அடையாளம் அதில் பிரதிபலிக்கணும். இப்ப ஒவ்வொரு மூலிகையும் அழிஞ்சு வந்து அந்த மூலிகையை நம்ம பாதுகாக்கணும். இன்னைக்கு பண்ணாடி கம்பெனிக்காரங்க வந்து அதை வந்து நாட்டு வெளிநாடுகளுக்கு சப்ளை ஆகிட்டு மருந்து. நம்ம நாட்டிலே அதை பாதுகாக்க கூடாது. இல்லை பல நோய்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோபதியில் வந்து கடைசி சித்த மருத்துவத்தில் கூட தன்னுடைய இறப்பு முடியாது அப்படிங்கிறத சித்த மருத்துவத்தை வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டும் தேடுறாங்க. அப்போ பல மருத்துவர்கள் வந்து அந்த பேஷண்ட்டை மறுபடியும் உயிர்ப்பித்து 10 வருஷம் 15 வருஷம் தள்ளி போட்டுருக்காங்க. நானே அதை பண்ணியிருக்கேன். 4 வருஷம் 3 நாள் இறந்துருவாங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ தான் வந்து சித்த மருத்துவர்கள் வந்து தேடிட்டு வர்றாங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அது தெய்வ செயலாக நடக்குதா இல்லை மூலிகை செயலாக நடக்குதா பசுபத்தாலாக நடக்குதா அது வந்து இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ ஒவ்வொரு மருத்துவரும் திறம்பட தன்னுடைய மருந்தை கையாண்டுட்டு தான் இருக்குங்க. அப்போ கையாள கூட இதில் வந்து நம்ம உண்மையாக இருக்குங்க, நமக்கு தேவையான பாதுகாப்பு எங்கே கிடைக்கும் அப்படின்றத வந்து ஒரு சங்கத்தில் எந்த மாவட்டத்தில் எந்த சங்கத்தில் இருந்தாலும் அதுக்கு உண்மையாக இருக்குங்க ஒவ்வொரு வைத்தியரும். அப்போ தான் வந்து மேலே மேலே நம்ம வளர முடியும். நான் அந்த மருந்து செஞ்சேன், அதை கொடுத்தா இதை கொடுத்தா சயின்ஸ் இன்னைக்கு சயின்ஸ் விஞ்ஞான முறையில வந்து போச்சு. எல்லாமே மருந்துல வந்து என்னென்ன இருக்கு வந்து ஆராய்ச்சி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து போச்சு. அப்ப நம்ம ஒரு மருந்து செஞ்சாலும் அதை திறம்பட செய்யணும், அதை ஜெயிக்கணும். நானே வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோனுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கேன். 3 நாள் தான் 6 mm தான் 3 நாள்ல அது சரியாயிடும். 6 mm மேலே 10 mm 6 நாள். அதனால நான் வந்து எந்த இடத்துல போனாலும் சேலஞ்சாக அதை சொல்லுவேன். அது சரியாக நினைக்க விட்டு சுடுங்க அப்படின்னு சொல்ல சேலஞ்ச் போடுவேன். எந்த இடத்துல இருந்தாலும் அப்படியே ஒவ்வொரு வைத்தியரும் ஒரு மருந்து செஞ்சாலும் அது ஒழுங்காக செஞ்சு திறன்பட அதை செஞ்சு வெற்றி அடையணும். எங்களோட நோக்கம் அதுதான். அதே போல ஒவ்வொரு சித்த மருத்துவர் எந்த இடத்துல எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் யாராவது ஒரு வைத்தியர் கூப்பிட்டு கேள்வி கேட்கக்குள்ள தயங்காம தனக்கு தெரிஞ்சதை சொல்லணும். இல்லைன்னா சொல்ல தெரியலன்னா அடுத்த தெரிஞ்ச வைத்தியருக்கு போய் உருவாகிட்டு எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க சொல்றதுக்கு ஒவ்வொரு மருத்துவரும் ரெடியா இருக்காங்க. அந்த இது வந்து எந்த மருத்துவத்திலையும் இன்னைக்கு இல்லை. எந்த மாவட்டத்திலும் அது கூட கிடையாது. தன்னை குருவாயிருக்கிட்ட எத்தனையோ வைத்தியர்கள் திறம்பட செஞ்சுட்டு இருக்காங்க. அது கூட செய்ய கடமைப்படுங்க. இப்போ இந்த மாநாடு பாதுகாப்பு வேண்டி தான் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். அதான் திறம்பட நம்ம பயன்படுத்திக்கணும் ஒவ்வொரு வைத்தியரும். ஏதோ மாநாட்டில் கலந்துட்டோம் மருந்து சொன்னாங்க கேட்டுட்டோம்பா இல்லை குறிப்பு கொடுத்துருன்னா எல்லாருமே வந்து எல்லா மருந்துக்கும் ஒரு திறம்பட தான் இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதனால மூலிகை செடியை நம்ம வளர்க்கணும். மூலிகை முடியலைன்னா பசுபத்துக்கு போகணும், செந்தரத்துக்கு போகணும். சித்தர்கள் வந்து வழிமுறைகளை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அடிப்படையே தெரியாத சரி ஏதோ ஒரு மருந்து கொடுத்தோம், அது கம்பெனி மருந்து வரப்பட்டே திருப்பலா சூப்பர் கொடுக்காங்க, கம்பெனி மருந்து வாங்கி தப்புன்னு சொல்லவில்லை. அப்போ வாங்கி கொடுக்கக்குள்ள திருப்பலாவில் என்னென்ன போட்டிருக்காங்க, திருவள்ளியில் என்ன போட்டிருக்காங்க, அசுரசூரத்தில் என்ன போட்டிருக்காங்க, ஒரு காணிக்கு போடுறாங்க அதில் என்னென்ன வந்து பச்சளை போட்டிருக்காங்க. அப்போ வந்து ஒரு வயிற்றுல சொல்ல தெரியணும். எந்த ஒரு லேகியம் இருந்தாலும் சரி ஒரு டாக்டர் லேகியம் கொடுக்கணும்னா அதில் வந்து சொல்லணும். நமக்கு என்ன பண்ண சக்கரை தங்க சார் அது சர மாதிரி அடிக்கணும். நீங்கள் அப்போ சொல்லக்கூட தான் அதை ஜெயிக்க முடியும். அது மூலிகையாக இருந்தாலும் சரி பசுமம் செந்தூரமாக இருந்தாலும் சரி செந்தூரமே அரைக்கிறாங்கன்னா என்ன மெட்டீரியல் போட்டு நாங்கள் அரைக்கிறோம், இதை செய்யணும், இதுதான் பக்குவம், இதை கொடுத்தா நல்ல கொடுத்தா நம்ம இதில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத திறன்பட கையாளணும் ஒவ்வொரு வைத்தியரும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோளும். தங்களை மேம்படுத்திக்கணும். எந்த இடத்துல எந்த ஊரில் கூட்டாலும் நம்ம பேர் சொன்னாலும் தெளிவாக பேசணும், தெளிவாக சொல்லணும். நமக்கு தெரியலன்னா அறிஞர் பெருமக்கள் சொல்ல கூட ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் கேட்ச் பண்ணிக்கணும். ஒரு மருத்துவத்துக்கோ ஒரு குறிப்போ ஒரு கம்பெனிலேருந்து ஒரு எப்படி சொல்லக்கூட சரி இந்த இது கொடுக்குறாங்க அப்பா சரி இதோட இன்னும் நம்ம சேர்த்து கொடுத்தா என்ன வேலை செய்யும், இல்லை நம்ம அதையே வாங்கி பயன்படுத்தலாமா. அப்போ அதை நீங்கள் திறம்பட செஞ்சால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், வெற்றி அடைக்க முடியும். வாய்ப்பு உங்களுக்கு நன்றி. அவருக்கு நம்முடைய பிள்ளைசார் அவர்கள் பொன்னாடை கொடுத்து அவர்களுக்காக அடுத்ததாக சிறப்பு நம்மளுடைய இன்று மிகப்பெரிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் கருத்துருக்காங்க. ஐயா கண்ணாமூர்த்தி அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கிறது ஒரு செய்தி சொல்றாங்க. இந்த சித்த மருத்துவர்கள் அனைவருக்கும் ஒரு
அது ஒரே ஒரு மருந்து என்ன ஒரு மருந்து சொல்லி ஐயா கப்பல் சொல்லணும் கப்பல் தண்ணி கப்பல் சம்பந்தமா நிறைய இருக்கு மருந்துகள் அதில் ரொம்ப விரைவா நீங்க ஒரு இது செய்ய கற்றுக்கணும். அது விரும்பத்தண்டம் என்ற குடியோட்டு தெரியுமா? அந்த குடியோட்டு குண்டை எடுத்து அதை நம்மளாக்கி அதை இது பண்ணி அதை சுண்ணமாக்கி கொள்ளுங்கள். என்ன அதை சுண்ணமாக்கி வயிற்று சொல்லி தெரிஞ்சு அதை சுண்ணமாக்கி கொண்டால் அனைத்து கவற்றையும் உங்க நீங்க எந்த செயல்பாடு இருந்தாலும் இல்லை செயல்பட்டு ஒரு கதிகளை போட்டு சொல்லுங்க நிச்சயம் நமக்கு அப்போதைக்கு நிறைய மருந்து இந்த மருந்தோட கம்பெனிகள் நிறைய மருந்து இருக்கு அந்த கல்மருந்துகளை கம்பெனிகள் இருக்கக்கூடிய மருந்துகளை எடுத்து அதோட ஒரு ஒரு குட் அளவுக்கு எடுத்து ஒரு மிளகோடு சேர்த்து நீங்க கொடுப்பீர்கள். ஆனால் இந்த கபம் அதுக்கு பெண்கள் ஒரு இன்னைக்கு பெண்களுக்கு உள்ள ஒரு பல பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்கு ஒரு சிறிய மருந்து சொல்லுங்க ஒரு அமைதியாக எப்போதும் அது பூங்காவி சுத்தி பண்ணிய பூங்காவி சுத்தி பண்ணி இறங்கிடலாம். பூங்காவி ஒரு 50 கிராம். இப்போ காசி கட்டி சுத்தி பண்ணி நல்லா இருக்கு. காய் கட்டி ஒரு 50 கிராம். மாசிக்காய் 80 கிராம். வரிக்காய் 80 கிராம். வரிக்காய் பிஞ்சு 50 கிராம். சரிங்களா? சுத்தி பண்ணிய பூங்காவி சுத்தி பண்ணி இறந்த சுத்தி பண்ணோம். அது முறையெல்லாம் இருந்தால் நேரில் காசி கட்டி சுத்தி பண்ணியது அது ஒரு 50 கிராம். மாசிக்காய் 50 கிராம். கறிக்காய் பிஞ்சு 50 கிராம். கறிக்காய் 50 கிராம். கறிக்காய் இது எல்லாருக்கும் இந்த பொடியெல்லாம் ஒருங்கிணைத்து இது வைத்துக் கொண்டு அதை தேயிலை ஒரு குடியாமட்ட அளவு கொடுத்தீங்கன்னா பெரும்பாலும் 3 நாளில் நீங்கள் பெருமை வராது. இதில் நல்லா பெருமாங்க பெரும்பாட்டுக்கு இது இன்னும் செலவு கொடுக்கலாம். அது உங்களுடைய அது தனியாக கொடுக்கலாம். ஏன்னா இது மிகப்பெரிய அற்புதமான சாதனை ஒரு மருந்து. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா அவர்களுக்கு பிள்ளைசார் அவர்கள் பொன்னாடை போர்ந்து கௌரவிப்பார். அடுத்ததாக மகேஷ்குமார் ஐயா அவர்கள் ஏற்கனவே தங்கள் சென்னை அவர்கள் சிறப்புரையாற்றப்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் அனைத்து சித்த மருத்துவர்களுக்கு அவர்களது பாதம் தொட்டு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் மகேஷ்குமார். சென்னை இயற்கை இலவச சங்கத்தின் சார்பாக இங்கே வருகை புரிந்து உங்களிடையே என்னுடைய சில கருத்துக்களை கூறலாம் என்று ஆசைப்படுகிறேன். நோயுற்ற பிறகு நோய் வந்த பிறகு ஒரு மனிதன் 2 வழிகளில் பயணிக்கலாம். ஒன்று இயற்கை வழி, மற்றொன்று நவீன வழி. நவீன வழியில் அந்த நபர் பயணித்தால் அவர் அணுகக்கூடிய மருத்துவர். இங்க இருக்கிற அந்த சித்த என்ற விஷயத்தை நம்ம வெளியே எடுத்துட்டு மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனிதன் பயணிக்கக்கூடிய அந்த வழியில் இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்தில் மருத்துவர் பொருளாதார ரீதியான வளர்ச்சி அடைவார். ஆனால் அந்த மருத்துவத்திற்கு போகக்கூடிய அந்த மனிதர் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைவார். அதே அவர் இந்த சித்த மருத்துவர்களை அணுகும் பொழுது அவருடைய பொருளாதார வீழ்ச்சி என்பது இல்லவே இல்லை என்பதை நாம் அனைவரும் தெரிந்த ஒரு உண்மை. மருத்துவர்களாகிய நாமும் பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனுக்கு தொண்டு செய்யும் விதமாக மருத்துவத்தை செய்து வருகிறோம் என்பது மாற்றம் கருத்தில்லாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இந்த மருத்துவர்கள் மாநாடு என்பது நடந்திருந்தால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 போலீஸ் வந்திருப்பாங்க. அந்த போலீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய
இறை கொண்டாடுகின்ற சித்த மருத்துவர்கள் மாநாடு என்பதால் இங்கே அந்த தேவை இல்லை. இங்கே இருக்கின்ற நாம் அனைவரும் இறைவனுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளங்கள் என்பதை இந்த மாநாடே பறைசாற்றுகிறது. அடுத்தபடியாக ஒரு மனிதன் அவனுடைய தேவையின் உச்சம் முற்று பெறும் நேரத்தில் அணுகக்கூடிய ஒரு இடம் என்றால் அது இறைவன் அடிதான். எல்லாமே முடிஞ்சு போச்சு. கடைசியா எங்க போவாங்க, உங்ககிட்ட என்னோட பிரச்சனைகள் எல்லாம் சொல்றேன், நீ தான் இறைவன் எனக்கு தீர்த்து வைக்கணும் அந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி இறைவன் அடிதான் போய் மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா சேருவாங்க. அதே போல் நோய் முற்று பெற்று அனைத்து நவீன மருத்துவமும் கைவிட்ட பிறகு இறுதியாக நம்மை சித்த மருத்துவர்களை வந்து ஒரு மனிதன் சேருகிறான் என்றால் அந்த இறைவனுக்கு இணையாக உங்களை கருதுகிறான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த சூழ்நிலையில் இங்கே பல மருத்துவர்கள் உங்களுடைய அந்த மருத்துவத்தின் மூலமாக அவர்களுடைய உயிரை காப்பாற்றியது என்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்படும் போது மிகவும் பூரிப்படைய வேண்டிய ஒரு சம்பவமா இருக்கும். உங்களுக்கு ஒரு சாதாரண சம்பவமா இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு விஷயம். என்னுடைய கருத்து என்னவென்றால், நோய் வந்தபின் பாதுகாப்பது என்பதை விட நோய் வருமுன் காப்போம் என்பது நம் பெரியோர்கள் நமக்கு கற்பித்த ஒரு சிறந்த ஒரு பாடம். வருமுன் காப்போம் என்ற திட்டத்தின் கீழ் இயற்கை வழியாக இயற்கை வாழ்வியல், இயற்கை உணவியல், இயற்கையான சிந்தனை, நல்ல எண்ணங்கள் இவற்றை நாம் கற்பித்து மக்களை நோயற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு முனைப்பெடுக்க வேண்டும். அது என்னுடைய ஒரு சிறிய வேண்டுகோள். நோய் வந்தபின் காப்பதற்கு இங்கே அனைத்து மனித தெய்வங்களாக சித்த மருத்துவர்கள் இருக்கின்றீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு படி மேல போய் நம்ம நோயில்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்ற ஒரு சின்ன ஒரு ஆசையை வந்து பார்த்தீங்கன்னா பதிவிடுகிறேன். அடுத்தபடியாக இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வுகளை இன்று இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவை பயன்படுத்தி, நவீன டெக்னாலஜிஸ் பயன்படுத்தி இந்த விஷயங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நமது சங்கத்தின் சார்பாக அனைவரும் ஒன்று கூடி இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் வெகு விரைவில் இன்று போலந்து நாட்டிலிருந்து ஒரே ஒரு அன்பு உள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து கலந்துட்டு காலையில வந்தாங்க, பார்த்தாங்க, கிளம்பிட்டாங்க. ஆனால் நாம் அனைவரும் உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் முன் உதாரணமாக இந்த விஷயத்தில் திகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஆயுதம் இன்று இருக்கக்கூடிய நவீன சோசியல் மீடியாவை பயன்படுத்துறது. இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துறதுக்கு நாம வந்து பார்த்தீங்கன்னா முனைப்பெடுத்து எல்லாரும் வந்து ஒருங்கிணைச்சு இந்த மருத்துவம் பார்த்து மருத்துவத்தினால குணமடைந்தவர்கள் ஒரு 7 வருஷம் 70 வயது ஒரு பெரியவர் அனைத்து மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி 7 வருஷம் இன்னைக்கு உயிரோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லபடியா தன்னுடைய இயக்கத்தை செய்து கொண்டுள்ளார் என்பதை அவரை வைத்தே பேச வைத்து சோசியல் மீடியாவில் போட்டு உலகமெங்கும் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு நாம் கொண்டு போய் சேர்ந்தோமானால் இன்னமும் வெகு விரைவாக பாரம்பரிய சித்த மருத்துவத்தின் புகழ் உலகெங்கும் எங்கும் பரவி செய்த சங்கமானது மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழும் என்பதை கூறி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பளித்த பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும் சிவநாம சம்பந்தம் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இங்கே வந்திருக்கும் அத்தனை பேருடைய பாதம் தொட்டு வணங்கி நன்றி சொல்லிக்கிறோம். எல்லா வைத்தியர்களுக்கும் ஒரு வேண்டும்.
வேண்டுகோள், ஒவ்வொரு கெட்ட விஷயங்களுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனது துணையாக ஒருத்தரை நிற்க வச்சு அதை தொன்று தொட்டு கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு நாம் முயற்சி பண்ணுறது ரொம்ப கம்மி பேர் தான். இப்போ எல்லா சித்த வைத்தியர்களும் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு திறமையான ஒரு சிஷ்யர்களை உருவாக்கணும். சிஷ்யர்கள் கிடைக்கலன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்காவது ட்ரைனிங் கொடுக்கணும். சித்த மருத்துவம் வந்து தொன்று தொட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாருக்கும் நன்மை போய் சேரணும். யாருமே இதை வந்து இப்போ செய்யறதில்லை. அதை வந்து ஃபாலோ பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணி தன்னுடைய திறமைகளை எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கணும். மருத்துவத்தை, ஆன்மீகத்தை இதை வந்து தொன்று தொட்டு கொண்டு போயிட்டு இருக்கணும். இதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். ஒரு 5 நிமிடம்.
47வது அகில இந்திய சித்தவீர மாநாட்டுக்கு வந்த என் உடல் பிறப்பான சித்த பெருமக்களுக்கு ஒரு மருத்துவத்தை நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. அது ஒண்ணு பண்ணாலே நீங்க கோட்டீஸ்வரம். எல்லாரும் தயவு செஞ்சு எழுதிக்கோங்க. ஒவ்வொரு மருத்துவரும் அவங்க கிட்ட ஒரு சிறப்பு மருந்து இருக்கு, ஆனா நீங்க திங்க் பண்ணல, மூளைக்கு நீங்க வேலை கொடுக்கல. ஐயா சொன்னாரு, தப்பான காரியத்துக்கு 10 பேர் வருவாங்க, ஆனா நல்ல காரியத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. நம்ம தகுதியை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் தகுதியான ஆளா இருக்க முடியும். பேனா பேப்பர் எடுத்துட்டீங்களா? நோட் புக்கு. கிட்னி கல்லுக்கு ஒரு அற்புதமான மருந்து, எளிய மருந்து. ஆனா நீங்க கையில மூடி வச்சு செஞ்சாதான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும், உங்க பணம் கிடைக்கும். பலனும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். எப்படி? பெரிய மருந்துலாம் ஒண்ணு இல்ல, சின்ன மருந்து. 3 ரூபாய் மருந்து நீங்க 3000 வாங்கிக்கலாம், 30,000 வாங்கிக்கலாம். சொல்லவா? எழுதிக்கிறீங்களா? வெத்தலை 3, ரெண்டு களிப்பாக்கு, மலராத வெள்ளரிக்க பூ 2, இவ்வளவுதான் மருந்து. 2 இளநீ, தென்னை மரத்தோட இளநீ. பேஷண்ட இளநீ வாங்கிட்டு வாப்பா, 2 இளநீ ஒரு பாட்டில் வாங்கிட்டு வா. பாட்டில் வாங்கிட்டு வந்து உட்கார வச்சிருங்க. இதை அரைமுறையா சும்மா இடிக்கணும். வெத்தலையே காம்பு இதெல்லாம் எடுத்துக்கணும். நரம்பெல்லாம் எடுத்துட்டு 3 வெத்தலை, 2 கடிப்பாக்கு, 2 வெள்ளரிக்கம், மலராத பொட்டு. அது வடக்கு பக்கம் இருக்கும். நீங்க போய் ஒரு வெள்ளரிக்கம் பூ 100 பூ இருந்தாலும் அந்த 2 பூ உங்களுக்கு தான் காத்துட்டு இருக்கும். நீங்க போய் பாருங்க, என் அனுபவத்தை 50 வருஷம் அனுபவத்தை நான் சொல்றேன். அந்த பூ உங்களுக்கு தான் காத்துட்டு இருக்கும். அந்த பூ தான் கண்ணுக்கே தெரியும், வேற எந்த பூவும் கண்ணுக்கு தெரியாது. அது மாதிரி இப்படி அப்படியே என்னை எடுப்பா, எது அவனை காப்பாத்திக்கலாம். உண்மையான இந்த வள்ளல் பெருமாள் சத்தியமா சொல்றேன், இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை. கிட்னி ஃபெயிலியர் தங்க மாதிரி பண்ணலாம், கிட்னி அப்படியே வெங்கல மாதிரி தலதலதான். வருஷத்துக்கு 50 கிட்னி ஃபெயிலியர் நான் ரெடி பண்றேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாமே பணம் வரணும். எல்லா சித்த வைத்தியம் பணக்காரன் ஆகல. ஐயா சொன்ன மாதிரி அலோபதி மெடிசின் காசு சம்பாதிச்சோம், ஆனா யாரையும் நல்லா பண்ணல. அது ஒரு வகையில பிளஸ் இருக்குது. அலோபதி மெடிசின்லையும் நான் குறை சொல்றேன், எந்த மருத்துவத்தையும் நான் குறை சொல்றேன். இதை எழுதிக்கோங்க, இதை கொடுங்க. என் நம்பர் வந்து 9345621078. ஒரே ஒரு மருந்து சிறப்பா செஞ்சீங்கன்னா நீங்க கோடீஸ்வரன் ஆகலாம். கோபால் பல்படிக்கும் கோபால் பல்படி தயார் பண்றதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் சித்த மருத்துவரே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்களா? 2 காசு பொம்மை போட்டாங்க. எனக்கு 65 வயசு ஆச்சு. ஃபர்ஸ்ட் 2 காசுக்கு ஒரு பொம்மை போட்டாங்க அது இதுல கோபால் பல்படியில. அப்புறம் வந்து 1 பைசா சேர்ந்தாங்க. அப்புறம் 5 பைசா போட்டாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா? ஒரு மாசத்துக்கு 1000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆகுது. 1000 கோடி ஒரு மாசம் சம்பாதிக்கிறாங்க. என் பேர் சம்பத்குமார் சாமி. சம்பத்குமார் சாமி. 9345621078. நீங்க இந்த நம்ம உடம்ப பத்தி என்ன குறை இருந்தாலும், என்ன மாதிரி வியாதி இருந்தாலும் என்ன போன் பண்ணா உங்களுக்கு இலவசமா நான் பதில் சொல்லுவேன். பெரிய மருந்துக்கு போற அவசியமே கிடையாது. சின்ன மருந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க மருத்துவம் நல்லா இருக்குன்னா நம்மள மாதிரி அனுபவம் உள்ளவர்கிட்ட நீங்க தொடர்பு பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நானே கண்டுபிடிச்சிட்டு செய்முறை சொல்லுங்க. எது செய்முறை அதான் கூட சொன்னேன். 3 வெத்தலை, 2 கடிப்பாக்கு, 2 பொட்டு. சும்மா நசுக்கி தான் கொடுக்கணும். நீங்க மென்னு சாப்பிடணும், காசு தருவானா? நான் கேட்கிறேன், நீ மென்னு சாப்பிடு அப்படின்னா உங்களுக்கு பணம் தருவானா பேஷண்ட்? அலோபதி
வீழும் தமிழர் மருத்துவத்தில் வெற்றி கண்ட பெருசித்தர் ஏழறிவர் ராமலிங்கர் இன்ப ஒளியை போற்றுகிறே. அன்புக்குரிய அகில இந்திய சித்த மருத்துவ மாநாட்டின் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா பாஸ்கரன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய கருணாமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வருகின்ற சாமி மக்களே, ஆண்டுதோறும் எங்கு என்ன நடக்கிறதோ இல்லையோ நான் கட்டாயமாக வள்ளலார் மன்றத்துக்கு சென்றுவிட்டு வருவேன். அங்கே பரம்பரை மருத்துவர்கள் என் குடும்பம் இருக்கின்றன. அதை நாங்கள் ஒன்றோடு கூடி குழாவி எங்கள் உறவுகள் இருக்கிறது என்ற ஒரு கூட்டு குடும்பத்திற்காக பங்கேற்க வருகிற அனைத்து மருத்துவர்கள் நீங்கள் ஒரு முறை ஒற்றுமைக்காக ஒரு கைப்பற்றிக் கொள்ளுங்கள். காரணம், உங்களிடம் இருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதமாக ஒற்றுமை மட்டுமே உங்களை பாதுகாக்கும். உங்கள் அருகில் இருக்கிற சங்கமே உங்களை பாதுகாக்கும். அரசு துறை சான்றுகள் வழங்குகிறோம் 25 ஆண்டுகளாக நாங்களும்
ஒரு இரும்பு வடிகட்டியில் வடிகட்டினால் அது துகள் எல்லாம் போய்விடும். மறுபடியும் ஒரு முறை அதே சட்டியில் ஊற்றி ஒரு அகல் கலனில் தண்ணீர் வைத்து இந்த குமிழியை அதை போட்டினால் முருகி 2 முருகி அடிக்கும் போது நல்லெண்ணையும் குமிழியும் முருகி எண்ணெய் பதத்தில் இருக்கின்றன. அதை ஒரு தண்ணீரில் ஊற்றினால் சடசட என்று எட்டுங்க. அதன் பிறகு மத்தை குடித்து கடையுங்கள். மத்தை கொண்டு கடையுங்கள். நன்கு கடைகள். வெண்ணெய் போல் திரளும். தண்ணீர் மாற்றிக்கொள்ள தண்ணீர் தொடர்ச்சியாக மாற்றி மாற்றி 3 தண்ணீர் மாற்றி கடைந்து கொண்டிருந்தால் தூய்மையான பசு வெண்ணெய் போல உங்களுக்கு அந்த வெண்ணெய் கிடைக்கும். குங்கிலிய வெண்ணெய். இந்த வெண்ணெயை ஒரு தண்ணீர் கலனில் கண்ணாடி குப்பியில் தண்ணீர் கலனில் போட்டு அதற்கு மேலே மிதக்க விடுகிறபடி செய்ய. தண்ணியை விட்டால் மறுபடியும் எண்ணெய் ஆகிடும். வெண்ணெய் கூட ஆகிடும். அதை எச்சரிக்கை வச்சுக்கங்க. இதை கண்ணாடி குப்பியில் மூடி வைத்திருந்தால் தேவையான தீக்காயங்களுக்கு மிகச்சிறந்த மருந்தாக இப்போது வழங்கப்படுகின்றன. வேகமாக தீ பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு அடுப்பு பட்டாங்க வெடிச்சு போச்சு அப்படியே ரத்தம் தோல் மாறுது கொப்பளம் வருதுன்னா உடனே தவறுங்க. அம்மைகளுக்கு பொறுத்து அம்மா அதிகமாக வந்திருக்கு சில இடங்கள்ல. இந்த வெண்ணெய் போட்டுவிட்டு மறுநாள் காலையில் தேவையான பொருள் சோற்ற கற்றாழை ஒரு மணல், மஞ்சள் ஒரு துண்டு, அருகம்புல் ஒரு குடி, வேப்பிலை ஒரு குடி, குப்பை மேனி ஒரு குடி. இதை ஒட்டுமொத்தமாக பன்னீர் ரோஸ் வாட்டர் பன்னீரில் நல்லா ஒட்ட அரைச்சி தண்ணீரை போல அம்மை நோய் உள்ளவர்களுக்கு மேலே தடவி விடுங்கள். இரவு தடவி விட்டு மறுநாள் காலையில் கழுவாரை கொடுப்பாட்டாருங்க. மெல்லிய துணியிலிருந்து மஞ்சள் தொடச்சி ஒரு 3 நாள் தடவுங்க. மறுபடியும் தொடச்சிருங்க. 3ஆம் நாள் மெல்லிய துணியில் குடித்த காய்ந்த நீரில் அவங்க கொடுப்பாடுங்க. அந்த அம்மை சடங்கு சொல்லுவாங்க ஊர்ல. இந்த சடங்கு செய்யுங்க. சடங்கு தவறு சொல்லாதீங்க, புறக்கணிக்காதீங்க. நம் முன்னோர்கள் வைத்து வைத்த அத்தனை முறைகளும் மிகச்சிறந்த அறிவு சார்ந்த முறைகள் என்பதை யார் சொல்லி தடுக்காதீங்க. அது அறிவு சார்ந்த முறை தான். அறிவு தான், சயின்ஸ் தான். ஒண்ணு கூட தப்பு கிடையாது. யாரும் பேச்சு கேட்காதீங்க. சயின்ஸ் சொன்ன பேச்சு யாரும் பேச்சு கேட்காதீங்க. அது சயின்ஸ் தான் இருக்கு. நாங்க ஆராய்ச்சி பண்ணாச்சு, அதை எதுவும் தடுக்காது. இல்லை அது சயின்ஸ் ஒத்துக்கலையா, அதெல்லாம் யாரும் பேச்சு கேட்காதீங்க. நம் முன்னோர்கள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆய்ந்து 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 மக்களுடைய மருந்துகளை வழங்கி தேர்ச்சி பெற்ற மருந்துகளை தான் ஆவணம் செய்திருக்கிறார்கள். ஒன்று கூட வீணில்லை. நான் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தமிழ் பரம்பரை சித்த மருத்துவ பயிற்சியாளர்களை தொடங்கி 5 ஆண்டு பட்டய படிப்பு, உலகத்திலேயே 5 ஆண்டு பட்டய படிப்பு நடத்துகிற ஒரே ஒரு ஆளு நான் தான். அது தமிழ் மலை சித்தவை சங்கத்தின் கீழ் நடக்குது. இந்த தொடங்கி வைத்த பெருமகனா கணபதி அடிகள் இன்னைக்கு தலைமை வந்து பேசுறேன். காரணம் அவர்கள் வளர்ப்பு. மரியாதைக்குரிய பாஸ்கரையெல்லாம் என்னை வளர்த்தாங்க. நான் வளர்ந்தேன். என்ன வளர்த்துருக்கேன்? உலக வரலாறு 100 பேர் படிச்சிருக்காங்க. இன்னைக்கு 1000 பக்கம் தமிழர் மரபு மருத்துவத்தை தனித்தமிழின் நூலாக ஆக்கி உலக தமிழ் ஆராய்ச்சி நிலையத்திலே இன்னைக்கு 100 பேர் படித்துக் கொண்டிருக்கிறார். 1500 மருந்துகளை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். தலைவர் சொல்ற படிக்கிற பரம்பரை மருந்து தான் சொன்னேன். சான்றிதழ் தரணும்னு சொன்னேன். 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் போராடி போராடி கைதான பிச்சை என்ன வந்து ஓ படிக்கிறியா? நான் படிக்கிறேன். படிக்கிறேன் சொன்னீங்க. இப்போ நீட்டு போக முடியாது. நீட்டு போக முடியாது. நீட்டுக்கு அவன் பொருளாதாரம் கிடையாது. பரம்பரை மருத்துவர்கள் பரிந்துரை செய்தால் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். இன்னைக்கு உலக அரசு நடந்துட்டு இருக்குது. காரணம் நீங்கள் அனுப்புற மாதிரி நம்ம அனுப்பணும் சொல்ல நீங்க உங்களை ஆவணப்படுத்துங்க, தைரியமா பேசுங்க. நம்ம இந்த சங்கம் சொல்லிட்டு கட்டாயமா யாருக்காகவும் எதுக்காகவும் அஞ்ச வேண்டாம், அஞ்ச வேண்டாம், அஞ்சவே வேண்டாம். ஒன்று பண்ணுங்க, பதுக்கி கொண்டிருந்தால் உங்களை ஒதுக்கி விடுவார்கள். நீங்கள் உயிர் காப்பு மருத்துவத்தை செய்து கொண்டிருக்கின்ற தலை சிறந்த தமிழர் மருத்துவர்கள் ஒவ்வொருவரும் நீங்க யாருக்கு பயப்படுறீங்க? கைதாகலாம், சிறைக்கு போங்க, நீதிமன்றம் கேட்கட்டும், கேட்ட பிறகு அவங்க பதில் சொல்லலாம். பதிவுன்னா பதில் தரப்படலாம், தரலாம். யார் பொறுப்பது? அரசு பொறுப்பது. போலி மருத்துவம் சொல்லிட்டு உங்களுக்கு யார் கொடுத்து கொடுத்தாங்க? பரம்பரை மருத்துவம் போலி
மணிகண்டன் அவர்களுக்கு நம்முடைய மருத்துவ சங்கத்துடைய தலைவர்